ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாய்ப்ரோஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு வெள்ளை பணியாரம். இது ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இதோட டேஸ்ட் வந்து வெறும் சால்ட் டேஸ்ட் மட்டும்தான். இது வந்து தக்காளி சட்னி ஆர் மிளகாய் சட்னி எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பச்சரிசி. பச்சரிசி நான் எப்படி எடுத்திருக்கேன்னா தலையை வலிச்சிட்டு ஃப்ளாட் போர்ஷனில் எடுத்திருக்கேன். இப்படி இதுக்கு மேலே இதோட எவ்வளோ உளுந்து இங்கே கொள்ளுதோ அவ்வளோதான் நீங்கள் உளுந்து எடுக்கணும். இப்படி நீங்கள் டீஸ்பூனில் போடுங்க. இந்த கீழே விழுகிறதெல்லாம் நீங்கள் எடுக்க வேணாம். திஸ் இஸ் ஃபைன். ஓகே, இப்படி தான் நீங்கள் அளக்கணும். கீழே ஃப்ளாட்டாக பச்சரிசி, அதுக்கு மேலே இவ்வளோ, இதுக்கு மேலே எவ்வளோ நம்ம அந்த கூம்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் எவ்வளோ வந்து உளுந்து கொள்ளுதோ அதுதான் நமக்கு இதோடைய அளவு. பாருங்கள், நான் இப்போ அளந்து எடுத்திருக்கேன் இல்லையா, பச்சரிசியும் உளுந்தும். அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 hours ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் உப்பு மட்டும் போட்டு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டு நல்லா அரைச்சி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆட்டி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம செட்டிநாட்டு வெள்ளை பணியாரத்துக்கு அளந்தோம் இல்லையா, நான் இதில் 2 கப்பு அளந்திருக்கேன். ஸோ எத்தனை கப்பு நீங்கள் எடுத்தாலுமே இதில் வந்து ஃப்ளாட் போர்ஷனில் ரைஸ் பச்சரிசி, அதுக்கு மேலே அது கொள்கிற அளவுக்கு உளுந்து, அதுதான் அளவு. நான் இதில் 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மேலே உளுந்து அளந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம ஊற வச்சு அரைச்சாச்சு. ஸோ கிரைண்டரில் அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைக்கணும். அதே கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இஸ் ஃபைன். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு குழியான வெசலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை அடுப்பில் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது பபிள் மேலே வருது. ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்துருங்க. இப்போது இதோட டேஸ்ட்டு வெறும் சால்ட் மட்டும்தான். நீங்கள் அரைக்கும் போதே சால்ட் போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு அரைச்சிட்டு இப்படி ஒரு கரண்டியில் எடுத்து மெதுவாக ஊற்றுங்க, நடுவில் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா பாருங்கள், நல்லா எலும்பி வருது. ஸோ இது மேலே இப்படி எண்ணெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டு ரொம்பவும் வேகக்கூடாது. பூரி மாதிரி எலும்பி வருது பார்த்தீங்களா, இதோட பேரே வெள்ளை பணியாரம். ஸோ வந்து இட் ஷுட் பி இன் ஒயிட் கலர். ஸோ ரொம்ப வேக விடாமல் இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃப்ளேம் வந்து சிம்மிலுக்கும் மீடியமுக்கும் நடுவில், எண்ணெய் காயிற வரைக்கும் மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மிலுக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இப்படி ஒன்றா ஊற்றி எடுக்கணும். பாருங்கள், இந்த ஷேப்பும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு இப்படி எடுத்து ஒரு பேப்பர் டவலில் வச்சுக்கலாம். இதுக்கு எல்லா வகையான கார சட்னியும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு சுட சுட வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், வெள்ளை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதுக்கு தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.